அன்பு பணியாளே உலகை வெல்லுங்கள், இன்ப துன்பம் எதையும் தாங்கிடுங்கள். எளியவர் வாழ்வில் துணை நின்று இயேசுவின் சாட்சியாய் நிலைத்திருங்கள். அணி அணியாய் வாருங்கள் அன்பு மாந்தரே, ஆண்டவர் இயேசுவின் சாட்சி நீங்களே. அணி அணியாய் வாருங்கள் அன்பு மாந்தரே, ஆண்டவர் இயேசுவின் சாட்சி நீங்களே. தந்தை மகன் தூய ஆவியாரின் பெயராலே ஆமென். நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூய ஆவியாரின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. ஆன்மாவோடும் இருப்பதாக. இயேசுவில் பிரியமான சகோதர சகோதரிகளே, ஆண்டவர் இயேசுவினுடைய அற்புதமான அருளையும் ஆசீரையும் பெற்று மகிழ்வதற்காக ஒவ்வொரு நாளும் நாம் எடுக்கின்ற முயற்சிகளை ஆண்டவர் ஆசீர்வதிப்பாராக. திருத்தூதர் பேதுரு தலைமை பீட விழாவினை இன்று நாம் அன்னையாம் திருச்சபையோடு இணைந்து கொண்டாடி மகிழ்கின்றோம். திருச்சபையிலே ஆட்களுக்கு, மனிதர்களுக்கு, புனிதர்களுக்கு விழா கொண்டாடி மகிழ்கிற அதே நேரத்திலே தலைமை பீடத்திற்கான விழாதான் இன்று நாம் முன்னெடுக்கின்ற இந்த தலைமை பீட பெருவிழாவாகும். இதில் யாரை பற்றி நாம் பேச இருக்கிறோம், எதை பற்றி சிந்திக்க இருக்கிறோம் என்றால், நாம் ஒவ்வொருவருமே தலைவர்களாக இந்த உலகிலே வாழ்வதற்காக அழைக்கப்பட்டிருக்கின்றோம். நம்முடைய இந்த தலைமையானது அதிகாரத்தை மையப்படுத்தியதாக இல்லாமல் பொறுப்பினை, பொறுப்புணர்வினை மையப்படுத்தியதாக இருக்க வேண்டும் என்பதுதான் இயேசுவின் ஆசையாக இருக்கிறது. இயேசுவும் அதைத்தான் தன்னுடைய வாழ்க்கையில் வாழ்ந்தும் காட்டினார். எனவே நாம் ஒவ்வொருவரும் ஆண்டவருடைய அற்புதமான வாழ்க்கை நெறியை ஒவ்வொரு நாளும் பின்பற்றி வாழ தொடர்ந்து இந்த வழியில் இணைந்து மன்றாடுவோம். சகோதர சகோதரிகளை, தூய மறை நிகழ்வுகளை கொண்டாட நாம் தகுதி பெறும் பொருட்டு நம்முடைய குற்றங்களை எல்லாம் ஏற்றுக்கொண்டு ஆண்டவரிடத்திலே மனமுருந்தி மன்னிப்பை வேண்டுவோம். எல்லாம் வல்ல இறைவனிடமும் சகோதர சகோதரிகளே, உங்களிடமும் நான் பாவி என ஏற்றுக்கொள்கிறேன். ஏனெனில் என் சிந்தனையாலும் சொல்லாலும் செயலாலும் கடமைகள் தவறியதாலும் பாவங்கள் பல செய்தேன். என் பாவமே, என் பாவமே, என் பெரும் பாவமே. ஆகையால் எப்பொழுதும் கன்னியான புனித மரியாவையும் வானக தூதர் புனிதர் அனைவரையும், சகோதர சகோதரிகளே உங்களையும் நம் இறைவனாகிய ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக் கொள்ள மன்றாடுகிறேன். எல்லாம் வல்ல இறைவன் நம் மீது இரக்கம் வைத்து நம் பாவங்களை மன்னித்து நம்மை நிலை வாழ்வுக்கு அழைத்துச் செல்வாராக. ஆமேன். ஆண்டவரே இரக்கமாயிரும், ஆண்டவரே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும், கிறிஸ்துவே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும், ஆண்டவரே இரக்கமாயிரும். உன்னதங்களிலே கடவுளுக்கு மாட்சி உண்டாகுக, உலகினிலே நன்மனத்தோர்க்கு அமைதியாகுக. உம்மை புகழுகின்றோம், உம்மை
உம்மை வாழ்த்துகின்றோம், உம்மை ஆராதிக்கின்றோம், உம்மை மாட்சிப்படுத்துகின்றோம். உமது மேலான மாட்சியின் பொருட்டு உமக்கு நன்றி கூறுகின்றோம். ஆண்டவராகிய இறைவா, வானுலக அரசரே, எல்லாம் வல்ல தந்தையாகிய இறைவா, ஒரே மகனாய் உதித்த ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவே, ஆண்டவராகிய இறைவா, இறைவனின் செம்மறியே, தந்தையின் திருமகனே, உலகின் பாவங்களை போக்குபவரே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்குபவரே, எங்கள் மன்றாட்டை ஏற்றருளும். தந்தையின் வலப்பக்கம் வீற்றிருப்பவரே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். ஏனெனில் இயேசு கிறிஸ்துவே, நீ ஒருவரே தூயவர், நீ ஒருவரே ஆண்டவர், நீ ஒருவரே உன்னத தூய ஆவியாரோடு தந்தையாகிய இறைவர் மாட்சியில் இருப்பவர் நீரே. ஆ ஆ ஆ ஆ மன்றாடுவோமாக. ஆண்டவரே, திருத்தூதரான பேதுருவின் நம்பிக்கை அறிக்கை என்னும் பாறையின் மீது எம்மை உறுதிப்படுத்த உம்மை வேண்டுகின்றோ. அதனால் எந்தவித கலக்கமும் எங்களை எப்போதும் தாக்காதவாறு காத்தருள்வீராக. உம்மோடு தூய ஆவியாரின் ஒன்றிப்பில் ஒரே இறைவனாய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் வழியாக உம்மை மன்றாடுகின்றோ. முதல் வாசகம். நான் கிறிஸ்துவின் துன்பங்களுக்கு சாட்சி, உங்கள் உடன் மூப்பன். திருத்தூதர் பேதுரு எழுதிய முதல் திருமுகத்திலிருந்து வாசகம். அதிகாரம் 5, திருவசனங்கள் 1 முதல் 4 வரை. அன்புக்குரியவர்களே, கிறிஸ்துவின் துன்பங்களுக்கு சாட்சியும் வெளிப்படவிருக்கும் மாட்சியில் பங்கு கொள்ளப் போகிறவனுமாகிய நான் உடன் மூப்பன் என்னும் முறையில் மூப்பர்களுக்கு கூறும் அறிவுரை. உங்கள் பொறுப்பில் இருக்கும் கடவுளின் மந்தையை நீங்கள் மேய்த்து பேணுங்கள். கட்டாயத்தினால் அல்ல, கடவுளுக்கேற்ப மன உவப்புடன் மேற்பார்வை செய்யுங்கள். ஊதியத்திற்காக செய்யாமல் விருப்போடு பணி செய்யுங்கள். உங்களிடம் ஒப்படைக்கப்பட்டவர்களை அடக்கி ஆளாமல் மந்தைக்கு முன் மாதிரிகளாய் இருங்கள். தலைமை ஆயர் வெளிப்படும் போது அழியா மாட்சியுள்ள முடியை பெற்றுக்கொள்வீர்கள். ஆண்டவரின் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. நீங்கள் அனைவரும் சொல்ல வேண்டியது: ஆண்டவரே என் நாயர், எனக்கேதும் குறையில்லை. 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 பசும்புல் மீது என்னை அவர் இளைப்பார
செய்வார். அமைதியான நீர்நிலைகளுக்கு என்னை அழைத்து செல்வார். அவர் எனக்கு புத்துயிர் அளிப்பார். தம் பெயருக்கேற்ப என்னை நீதி வழி நடத்தி செல்வார். ஆண்டவரே என் நாயர், எனக்கேதும் குறையில்லை. சாவின் இருள் சூழ் பள்ளத்தாக்கில் என்னை நடக்க நேர்ந்தாலும் நீர் என்னோடு இருப்பதால் எத்தீங்கிற்கும் அஞ்ச மாட்டேன். உம் கோலும் நெடுங்கழியும் என்னை தேற்றும். உன் கோலும் நெடுங்கழியும் என்னை தேற்றும். ஆண்டவரே என் நாயர், எனக்கேதும் குறையில்லை. என்னுடைய எதிரிகளின் கண் முன்னே எனக்கு ஒரு விருந்தினை ஏற்பாடு செய்கின்றார். என் தலையில் நறுமண தைலம் பூசுகின்றார். எனது பாத்திரம் நிரம்பி வழிகின்றது. எனது பாத்திரம் நிரம்பி வழிகின்றது. ஆண்டவரே என் நாயர், எனக்கேதும் குறையில்லை. உண்மையாகவே என் வாழ்நாள் எல்லாம் உம் அருளும் நலமும் பேரன்பும் என்னை புடை சூழ்ந்து வரும். நானும் ஆண்டவரின் இல்லத்தின் நெடுநாள் வாழ்ந்திருப்பேன். நானும் ஆண்டவரின் இல்லத்தில் நெடுநாள் வாழ்ந்திருப்பேன். ஆண்டவரே என் நாயர், எனக்கேதும் குறையில்லை. ஆண்டவரே என் நாயர், எனக்கேதும் குறையில்லை. இயேசு கிறிஸ்துவே எங்கள் ஆண்டவரே, என்றும் மகிமையின் மன்னரே, உம்மை வாழ்த்துகின்றோம். உன் பெயர் பேதுரு, இந்த பாறையின் மேல் என் திருச்சபையை கட்டுவேன். பாதாளத்தின் வாயில்கள் அதன் மேல் வெற்றி கொள்ளா என்கிறார் ஆண்டவர். இயேசு கிறிஸ்துவே எங்கள் ஆண்டவரே, என்றும் மகிமையின் மன்னரே, உம்மை வாழ்த்துகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. மத்தேயு எழுதிய தூய நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே மாட்சி உமக்கே. பிரிவு 16, இறை வார்த்தைகள் 13 தொடங்கி 19 முடிய. அக்காலத்தில் இயேசு பிலிப்பு சிசரியா பகுதிக்கு சென்றார். அவர் தம் சீடரை நோக்கி, மானிட மகன் யார் என்று மக்கள் சொல்கிறார்கள் என்று கேட்டார். அதற்கு அவர்கள், சிலர் திருமுழுக்கு யோவான் எனவும், வேறு சிலர் எலியா எனவும், மற்றும் சிலர் எரேமியா அல்லது பிற இறைவாக்கினருள் ஒருவர் என்றும் சொல்கின்றனர் என்றார்கள். ஆனால்
நீங்கள் நான் யார் எனச் சொல்கிறீர்கள் என்று அவர் கேட்டார். சீமோன் பேதுரு மறுமொழியாக, நீர் மெஸ்ஸியா, வாழும் கடவுளின் மகன் என்று உரைத்தார். அதற்கு இயேசு, யோனாவின் மகன் சீமோனே, நீ பேறு பெற்றவன். ஏனெனில் எந்த மனிதரும் இதை உனக்கு வெளிப்படுத்தவில்லை, மாறாக விண்ணகத்தில் உள்ள என் தந்தையே வெளிப்படுத்தியுள்ளார். எனவே நான் உனக்கு கூறுகிறேன், உன் பெயர் பேதுரு. இந்த பாறையின் மேல் என் திருச்சபையை கட்டுவேன். பாதாளத்தின் வாயில்கள் அதன் மேல் வெற்றி கொள்ளா. விண்ணரசின் திறவுகோள்களை நான் உன்னிடம் தருவேன். மண்ணுலகில் நீ தடை செய்வது விண்ணுலகிலும் தடை செய்யப்படும். மண்ணுலகில் நீ அனுமதிப்பது விண்ணுலகிலும் அனுமதிக்கப்படும் என்றார். ஆண்டவரின் அருள்வாக்கு. கிறிஸ்துவே உமக்கு புகழ். பொறுப்புணர்வோடு வாழ்வதற்கே பொறுப்புகள் கொடுக்கப்படுகின்றன. 2013 ஆண்டு மார்ச் மாதம் 28ஆம் தேதி நம்முடைய அகில உலக திரு அவையினுடைய தலைவராக இருக்கின்ற திருத்தந்தை பிரான்சிஸ் அவர்கள் வத்திக்கான் நகரில் உள்ள புனித பேதுரு சதுக்கத்திலே திருத்தைல திருப்பலி, அதாவது கிறிஸ்தம் மாஸ் என்பதை அங்கே 1600 அருள் பணியாளர்கள், ஆயர்கள், கருதி நாட்களோடு அவர் அங்கே நிறைவேற்றி கொண்டிருந்தார். அந்த திருப்பலியினுடைய முக்கியமான 2 நோக்கங்களை, ஒன்று, ஆண்டவரால் அழைக்கப்பட்டு அவருடைய அருள் பணியை ஆற்றுவதற்காக தலை மீது கை வைத்து திருத்தைலத்தால் அபிஷேகம் செய்யப்பட்ட, அருள் பொழிவு செய்யப்பட்ட ஒவ்வொரு அருள் பணியாளர்களும் அன்றைய நாளில் தாங்கள் அழைக்கப்பட்ட உண்மையான மேன்மையை உணர்ந்து ஆண்டவர் முன்பாக தாங்கள் அன்றைய நாளில் எப்போது அருள் பொழிவு செய்யப்பட்ட நாளில் கொடுத்த வாக்குறுதியை புதுப்பிக்கின்ற நாள். 2வது நோக்கம், நாம் நம்முடைய வழிபாடுகளிலே பயன்படுத்துகின்ற தைலங்கள், எண்ணெய்களை எல்லாம் மந்திரிக்கின்ற தினம்தான் அந்த தினம். எனவே இந்த பெரும் நிகழ்வுகளை திருத்தந்தை பிரான்சிஸ் அவர்கள் அங்கே நிறைவேற்றி கொண்டிருந்த பொழுது அங்கு குழுமியிருந்த எல்லோருக்குமாக மறையுரை ஆற்றுகின்றார். அப்பொழுது அவர் இப்படியாக ஒரு வரியை பயன்படுத்துகிறார். பி ஷெப்பர்ட்ஸ் வித் த ஸ்மெல் ஆஃப் ஷீப் என்று. ஒவ்வொரு அருள் பணியாளர்களும் தங்களிடத்தில் கொடுக்கப்பட்ட மந்தையினுடைய வாசனையை மிகவும் உன்னிப்பாக கவனித்து அதை உள் வாங்கிக் கொள்ளுகிற அருள் பணியாளர்களாக மாறுங்கள் என்று மறையுரை ஆற்றுகிறார். தங்களிடத்தில் கொடுக்கப்பட்ட ஒவ்வொரு மந்தைகளையும் பேணி வளர்ப்பதற்காக ஒவ்வொரு அருள் பணியாளர்களும் தங்கள் பொறுப்புகளை சரிவர நிறைவேற்றுவதற்காக ஆண்டவரால் அழைக்கப்பட்டு அவர்கள் அனுப்பி வைக்கப்படுகின்றனர். எனவே அந்த மறையுரையிலே திருத்தந்தை பிரான்சிஸ் அவர்கள் தலைமை பொறுப்பு அல்லது தலைவர்களாக இருக்க விரும்புபவர்கள் அதிகாரத்திற்கும் பொறுப்புக்குமான வித்தியாசத்தை உணர்ந்து கொள்ள வேண்டும் என்று அழைப்பு கொடுக்கிறார். இயேசுவில் பிரியமான சகோதர சகோதரிகளை, இன்று நாம் அன்னையாம் திரு அவையோடு இணைந்து திருத்தூதர் பேதுரு தலைமை பீட விழாவை கொண்டாடி மகிழுகிறோம். நான் முன்னுரையில் சொன்னது போன்று திரு அவையிலே அல்லது திருச்சபையிலே மனிதர்களுக்கு, நபர்களுக்கு, ஆட்களுக்கு விழா எடுப்பது வழக்கம். ஆனால் இன்றைய நாளிலே தலைமை பீடத்திற்கு விழா எடுக்கிறோம் என்று சொன்னால் இது எதை மையப்படுத்தி இருக்கிறது? நாம் அமர்கிற அந்த இருக்கையை மையப்படுத்தியதா அல்லது இருக்க வேண்டிய சூழலை மையப்படுத்தியதா என்பதுதான் இன்று கடவுள் உணர்த்துகிற மாபெரும் செய்தியாக இருக்கிறது. இந்த திருப்பீட விழா என்பது எதை மையப்படுத்தியதென்றால், கத்தீட்ரா என்று லத்தீன் மொழியிலே சொல்லப்படுகிற, கத்தீட்ரல் என்று அழைக்கப்படுகிற ஒவ்வொரு மறை மாவட்ட தலைமை கோயில்களிலும் இருக்கின்ற இருக்கையை மையப்படுத்தி
அந்த இருக்கையில் அமரக்கூடிய ஆயரின் தலைமைத்துவத்தை அடிப்படையாக கொண்டு அமைகிறது. ஆண்டவர் அங்கே அமர்கிற ஆயரினுடைய பணியை மட்டும் குறித்து பேசுவதாக இல்லை, மாறாக இன்றைய நாளிலே ஒவ்வொருவரும் தலைமைத்துவத்தோடு வாழ வேண்டும் என்கிற படிப்பினையை கொடுக்க விரும்புகிறார். தூய பேதுரு தன்னுடைய வாழ்விலே ஆண்டவரை எவ்வாறு ஏற்றுக்கொண்டு வழிநடந்தார் என்பதும், அவர் எவ்வாறு இயேசு கிறிஸ்துவை மறுதளித்தார் என்பதும் நமக்கு தெரியும். ஆனால் அதே வேளையிலே ஆண்டவரிடத்திலே மனம் மாறி மனம் நொந்து அழுது இயேசுவிடத்திலே வந்து தஞ்சமடைந்தவர் பேதுரு என்பதும் நமக்கு நன்றாக தெரியும். எனவேதான் பேதுருவிடத்திலே யோவான் நற்செய்தி 21ஆம் அதிகாரம் 15 முதல் 17 வரை உள்ள இறை வார்த்தைகளிலே 3 முறை ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்தவரிடத்திலே என் ஆடுகளை பேணி வளர் என்ற உன்னதமான செய்தியை அங்கே கொடுக்கிறார். இயேசுவில் பிரியமானவர்களே, பேதுரு என்கிற ஒற்றை மனிதனின் வழியாக, பேதுரு என்ற அந்த திருத்தூதரின் வழியாக நாம் பெற்றுக்கொள்ள வேண்டிய உயரிய பண்பான தலைமைத்துவத்தை ஆண்டவர் இன்றைய நாளிலே நமக்கு அடிகோடிட்டு காட்டுகிறார். தலைமைத்துவம் என்றவுடனே 2 வார்த்தைகள் நமக்கு முன்பாக வந்து நிற்கின்றன. ஒன்று அதிகாரம், மற்றொன்று பொறுப்பு. இந்த அதிகாரத்திற்கும் பொறுப்புக்கும் இடையே பலவிதமான வேறுபாடுகள் இருக்கிறது. ஆனால் அந்த வேறுபாடுகளை உணர்ந்து கொள்ளாமல் வாழ்வதால் தான் நாம் பல நேரங்களிலே அதிகாரத்தோடு இருக்கிறோமே ஒழிய பொறுப்புள்ள மனிதர்களாக வாழ மறந்து விடுகிறோம் என்பதை இன்றைய நாள் நமக்கு தெளிவாக சுட்டி காட்டுகிறது. எனவே திருத்தந்தை பிரான்சிஸ் அவர்கள் நற்செய்தியின் அடிப்படையிலே உருவாக்கக்கூடிய திருத்தூது மடல்களில் ஒன்றுதான் மகிழ்ச்சியின் நற்செய்தி என்பது. அந்த மகிழ்ச்சியின் நற்செய்தி என்ற மடலிலே ஒரு ஆயன் மந்தையை பேணி வளர்க்கின்ற பொழுது எத்தகைய மனப்பான்மையோடு தலைமைத்துவ உணர்வோடு வாழ வேண்டும் என்பதை பின்வருகின்ற படிகளிலே கொடுக்கிறார். அவர் 3 விதமான பார்வைகளை அங்கே பதிய வைக்கிறார். ஒன்று, மந்தைக்கு முன் செல்பவராக ஆயர் இருக்க வேண்டும். ஒரு ஆயர் தலைமைத்துவ பதவியிலே இருக்கிறார் என்றால், தலைமையை ஏற்று வழிநடத்துகிறார் என்றால், அவர் முதலிலே மந்தைக்கு முன்பாக செல்ல வேண்டும். மந்தைக்கு முன்பாக செல்வது என்பது அடிப்படை நோக்கமே வழி நடத்துவது என்பதாக இருக்கிறது. வழி நடத்துபவருக்கு எது அவசியம்? 2 அவசியம். போகிற பாதை அவருக்கு தெரிய வேண்டும், அதே போன்று தெளிவான பார்வை அவருக்கு இருக்க வேண்டும். போகிற பாதை தெரிய வேண்டும், தெளிவான பார்வை இருக்க வேண்டும். இந்த 2ம் இருந்தால்தான் தன்னை நம்பி பின்பாக வருகின்ற ஒவ்வொரு மந்தையையும் அவர் வழிநடத்தி செல்ல முடியும் என்பது திருத்தந்தையினுடைய அடிப்படை சிந்தனையாக இருக்கிறது. அப்படி என்றால் யார் ஒருவருக்கு தலைமை பொறுப்பில், தலைமைத்துவத்தில் தலைமையை ஏற்று நடப்பவருக்கு தெளிவான பார்வையும் பாதையும் தெரியாத போது அவர்கள் எப்படி தன்னுடைய மந்தையை வழிநடத்த முடியும்? 2வதாக, மந்தையின் வழிநடத்த விரும்புபவர்கள் அதன் உடன் பயணிக்க வேண்டும். அதாவது மந்தையுடன் செல்ல வேண்டும். தன்னிடம் கொடுக்கப்பட்ட ஆடுகள் எப்படி வேணாலும் வாழ்ந்து விடலாம் என்ற சிந்தனையில் வாழ்ந்து கொண்டிருந்தோம் என்றால் நாம் உண்மையான தலைமைத்துவ பண்போடு நடக்கின்ற ஆயனாக அங்கே இருக்க முடியாது. எனவே திருத்தந்தை சொல்வது என்னவென்றால், நீங்கள் ஒரு ஆயனாக இருக்கிறீர்கள் அல்லது தலைமை பொறுப்பில் வகிக்கிறீர்கள் என்று சொன்னால், நீங்கள் உங்களிடம் ஒப்படைக்கப்பட்ட அந்த மந்தையுடன் உடன் பயணிக்க வேண்டும். அப்படி உடன் பயணிக்கின்ற பொழுது 2 விதமான காரியங்களை நாம் அங்கே செய்கிறோம். ஒன்று, அந்த மந்தையை உற்சாகப்படுத்துகிறோம். 2, அந்த மந்தையை பற்றி ஆழமாக புரிந்து கொள்ளுகிறோம். ஏனென்றால் மந்தைக்கு இடத்திலே துன்பம் இருக்கலாம், துயரம் இருக்கலாம், வேதனை இருக்கலாம், சோதனை இருக்கலாம். இதையெல்லாம் எப்போது நாம் அறிந்து கொள்ள முடியும் என்றால், அவர்களுடன் பயணித்தால் மட்டும்தான் நாம் இவற்றையெல்லாம் மிக தெளிவாக உணர்ந்து கொள்ள முடியும். 3வதாக திருத்தந்தை கொடுக்கக்கூடிய பார்வை என்னவென்றால், மந்தையின் பின்னே செல்ல வேண்டும். அதாவது மந்தைக்கு முன்பாக செல்வது என்பது ஒரு தலைமைத்துவம், மந்தையுடன் நடப்பது என்பது இன்னொரு தலைமைத்துவம், மந்தைக்கு பின்பாக வருவது இன்னொரு விதமான தலைமைத்துவம் என்று திருத்தந்தை சொல்லுகிறார். அது ஏனென்றால் அங்கேயும் 2 காரியங்களை அவர் சொல்லுகிறார்.
ஒன்று, தன் முனைப்பை ஊக்கப்படுத்துவது, அதாவது இனிஷியேட்டிவ் என்று சொல்லப்படுகிற அவர்களுடைய திறமைகள், அவர்களுடைய எண்ணங்கள், அவர்களுடைய ஏக்கங்கள் எல்லாவற்றையும் நாம் புரிந்து கொள்ள வேண்டும் என்றால் நம்முடைய மந்தைக்கு பின்பாக நாம் நின்று அவர்களை கவனிக்க வேண்டும். அவர்கள் செய்யக்கூடிய செயல்களை கனிவோடு கண்ணோக்க வேண்டும். அவர்கள் எடுக்க விரும்புகிற முயற்சிகளை எல்லாம் நாம் ஆழ்ந்த கவனத்தோடு கண்காணிக்கின்ற பொழுதுதான், பின் செல்லுகின்ற பொழுதுதான் நாம் நல்ல தலைவர்களாக மாறுகிறோம் என்று சொல்லுகிறார். இரண்டாவதாக, பல தலைவர்களை உருவாக்குவதற்கு இதுதான் அடிப்படை என்றும் அவர் சொல்லுகிறார். இயேசுவில் பிரியமானவர்களே, ஆக மொத்தத்தில் இந்த திருத்தூதர் பேதுரு தலைமைப்பிட விழாவானது தலைமைத்துவத்தோடு வாழ வேண்டிய உன்னதமான செய்தியை கொடுக்கிறது. அதே நேரத்தில் நாம் விரும்புவது போன்ற தலைமைத்துவத்தை ஏற்க முடியாது என்கிற ஒரு மைய சிந்தனையையும் இயேசு இன்றைய நாளில் மிக தெளிவாக கொடுக்கிறார். ஏனென்றால் பேதுருவை இயேசு அழைக்கிறார், இந்த பாறையின் மீது என் திருச்சபையை கட்டுவேன் என்று சொல்லுகிறார். அப்படி என்றால் நன்றாக கூர்ந்து கவனிக்க வேண்டும். பொறுப்புகள் கொடுக்கப்படுகிறது, அதிகாரங்கள் கொடுக்கப்படுகின்றது. ஆணவத்தோடு நான் வாழ்ந்துவிடலாம் என்று சிந்தித்து கொண்டு நம்முடைய தலைமைத்துவத்தை ஏற்றோம் என்றால் அது ஆண்டவருக்கு உரிய தலைமைத்துவம் இல்லை என்பதை உணர்ந்து கொள்ள வேண்டும். எனவேதான் இயேசு இவ்வாறாக சொல்லுகிறார். யோவான் நற்செய்தி 21ஆம் அதிகாரம் 15 முதல் 17 வரை பேதுருவை அழைத்து என் ஆடுகளை பேணிவள என்று சொன்ன பொழுது அங்கே இயேசு பேதுருவுக்கு முன்பாக நடந்து, பேதுருவுடன் நடந்து, பேதுருவுக்கு பின்பாக நடந்து வருகிற ஆயனாக இருக்கிறார். எனவேதான் உன்னை வழிநடத்தி, உனக்கு வலுவூட்டி, உன்னை எவ்வாறு உருவாக்கினேனோ அதே போன்று நீயும் உருவாக வேண்டும், உனக்கு பின்பாக எல்லோரையும் உருவாக்க வேண்டும் என்கிற அடிப்படை தத்துவத்தில் தான் இயேசு கிறிஸ்து ஆடுகளை பேணி வளர் என்று சொல்லுகிறார். இயேசுவில் பிரியமானவர்களே, இயேசு கிறிஸ்து உண்மையிலே மாபெரும் தலைவராக இருக்கிறார். ஏனென்றால் அவருக்கு அதிகாரம் என்பது என்னவென்று தெரியும், பொறுப்பு என்னவென்று தெரியும். இன்றைய நற்செய்தியில் பேதுருவுக்கு ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அதிகாரத்தை கொடுத்திருக்கிறார் என்று நாம் பல நேரங்களில் சிந்தித்து கொண்டிருக்கிறோம். ஆனால் அந்த அதிகாரத்தை தாண்டி அவருக்கு மிகப்பெரிய பொறுப்பை ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து கொடுத்திருக்கிறார். இதைத்தான் இன்றைய நற்செய்தியிலே 16ஆம் அதிகாரம் 18-19 இறைவார்த்தைகளிலே பார்க்கிறோம். தெளிவாக இயேசு சொல்லுகிறார், பாறையின் மீது என் திருச்சபையை கட்டுவேன், விண்ணகத்தின் திறவுகோள்களை உன்னிடம் தருவேன். தடை செய்யப்படுதலும் அனுமதிக்கப்படுதலும் என்று 3 விதமான சிந்தனைகளை கொடுக்கிறார் என்றால் இந்த 3மே பேதுருவினிடத்தில் கொடுக்கப்பட்ட பொறுப்புகள் என்பதை நாம் உன்னிப்பாக கவனிக்க வேண்டும். பாறையின் மீது திருச்சபை என்றால் இந்த திருச்சபைக்கு நானே மூளைக்கல்லாகும் அடித்தளமாக இருக்கிறேன். இந்த அடித்தளத்தின் மீது நீ பொறுப்புள்ளவனாக இருந்தால் நீ செய்கிற எல்லாமே என்பால் ஈர்க்கப்படுகின்ற, என்னால் நிறைவேற்றப்படுகின்ற செயல்களாக இருக்கும் என்று சொல்லுகிறார். இரண்டாவதாக, திறவுகோல் என்றால் யாரெல்லாம் ஆண்டவரிடத்திலே அவருடைய வார்த்தையை கேட்டு வாழ்வை தங்களுடைய வாழ்வாய் மாற்றிக்கொள்ள விரும்புகின்றார்களோ அவர்கள் மட்டும்தான் விண்ணகத்தினுடைய செயல்பாடுகளை எண்பித்து காட்டுபவர்களாக மாறுவார்கள் என்பதையும், தடை செய்யப்படுதலும் அனுமதிக்கப்படுதலும் என்பது யார் ஒருவர் ஆண்டவரை எவ்வித தடையும் இன்றி ஏற்றுக்கொள்கிறாரோ அவர்களால் மட்டும்தான் தடையான காரியங்களை செய்யாமல் ஆண்டவர் தன்னை தடுத்து ஆட்கொள்ளக்கூடிய செயல்களை செய்ய முடியும் என்று பார்க்கிறோம். இறுதியாக அன்புக்குரியவர்களே, இந்த திருப்பீட விழா என்பது ஒரு இருக்கையின் விழாவாக அல்லாமல் அதில் இருக்கின்றவர் கொண்டிருக்கிற தலைமைத்துவத்தின் விழாவாக இருக்கிறது என்றால், நாற்காலிக்கு 4 கால்கள் இருக்கின்றன. அந்த 4 கால்களும் எதை மையப்படுத்த வேண்டும் என்றால், முதல் கால் உணர்தல் என்பது அல்லது உணர்வு என்பதை மையப்படுத்த வேண்டும். இரண்டாவது கால் வழிகாட்டுதல் அல்லது வழிகாட்டு என்பதை மையப்படுத்த வேண்டும். மூன்றாவதாக உதவுதல் அல்லது உதவி செய்ய முற்படு என்பதை மையப்படுத்த வேண்டும்.
நான்காவதாக ஊக்கமளித்தல் அல்லது ஊக்கப்படுத்து என்ற சிந்தனையை மையப்படுத்தியதாக இருக்க வேண்டும். இந்த நான்கும் இருக்கின்ற பொழுதுதான், அந்த நாற்காலியில் இருக்கின்ற பொழுது நாம் நம்மை அழைத்த கடவுள், இருக்கின்றவராக இருக்கின்றவர் நானே என்று சொன்ன கடவுளுடைய உண்மையான ஊழியர்களாக, ஆயன்களாக, மந்தையை உணர்ந்து வழிகாட்டி உதவி ஊக்கப்படுத்துகிற தலைமைத்துவத்தோடு வாழ முடியும் என்பதை இன்றைய நாளிலே கற்றுக்கொள்ள வேண்டும். இப்படி நாம் வாழ வேண்டும் என்றால் இன்றைய முதல் வாசம் கொடுக்கின்ற உன்னதமான படிப்பினை நமக்கு வேண்டும். பேதுரு தன்னுடைய முதல் திருமுகத்திலே 5ஆம் அதிகாரம் 1 முதல் 4 வரை உள்ள இறை வார்த்தைகளிலே பார்க்கின்றோம். ஒரு இருக்கையில் அமர்ந்திருப்பவர் எப்படிப்பட்ட தலைமைத்துவத்தோடு வாழ வேண்டும் என்றால், கட்டாயத்தின் பெயரில் அல்ல, கடவுளுக்கு மன உவப்புடன் பணியாற்ற வேண்டும். ஊதியத்திற்காக அல்ல, மாறாக விருப்போடு பணியாற்ற வேண்டும். அடக்கி ஆள்பவராக அல்ல, மாறாக முன் மாதிரிகளாய் வாழ்ந்து பணியாற்ற வேண்டும். இதை நாம் செய்கிற பொழுது, இதை நாம் செய்ய விளைகிற பொழுது அவ்வளவு எளிதாக செய்துவிட முடியாது. அன்பிற்கினியவர்களை, மத்தேயு நற்செய்தி 10ஆம் அதிகாரம் 16வது இறைவார்த்தையிலே இயேசு சொல்லுகிறார், இதோ ஓநாய்களிடையே ஆடுகளை அனுப்புவது போல நான் உங்களை அனுப்புகிறேன் என்று சொல்லுகிறார். இந்த உலகம் சாத்தானுடைய சூழ்ச்சியில் சிக்கி சின்னாபின்னமாக சிதறி கிடக்கின்ற உலகம். பேதுரு தன்னுடைய முதல் திருமுகத்திலே 5ஆம் அதிகாரம் 8வது இறைவார்த்தையிலே இவ்வாறாக சொல்லுகிறார், அறிவு தெளிவோடு விழிப்பாய் இருங்கள். சாத்தான் யாரை விழுங்கலாம் என்று கங்கணம் கட்டிக்கொண்டு கர்ஜிக்கும் சிங்கம் போல அலைந்து திரிந்து கொண்டிருக்கிறான் என்று சொல்லுகிறார். அப்படி என்றால் பிரியமானவர்களை, இந்த தலைமை பொறுப்பை ஏற்று நாம் பொறுப்பு மிக்கவர்களாக வாழுகின்ற பொழுது, ஓநாய்கள் இருக்கிறதோ இல்லையோ, நம்முடைய மந்தையில் சில ஆடுகள் இருக்கின்றன. அந்த ஆடுகள் எப்படி இருக்கின்றன என்றால், களவாணித்தனமிக்க ஆடுகளாகவும், காலை வாரிவிடும் ஆடுகளாகவும், நல்லவர்கள் போன்று நடிக்கின்ற ஆடுகளாகவும், நய வஞ்சகத்தோடு இருக்கிற ஆடுகளாகவும், நம்பிக்கை துரோகம் செய்கிற ஆடுகளாகவும், மற்றவர்கள் முன்பாக நான் கடவுளுக்கு உரியவன் என்று காட்டும் ஆடுகளாகவும் இருக்கின்றார்கள். இவர்களை குறித்து நாம் எச்சரிக்கையாக இருக்க வேண்டும். இந்த தலைமை பீடம் ஏதோ அருள் நிலையை சார்ந்தவர்களை மட்டும்தான் சொல்கிறது என்று பலரும் நினைத்து கொண்டிருக்கிறீர்கள். ஆனால் தலைமை பொறுப்பு என்பது எல்லோருக்கும் பொதுவானது. கணவன் வீட்டிலே தலைமை பொறுப்பிலே இருக்கிறார், அதிகாரி அலுவலகத்திலே தலைமை பொறுப்பிலே இருக்கிறார், பங்கு தந்தை பங்கு தளத்திலே பொறுப்பாக இருக்கிறார், ஆயர் மறைமாவட்டத்திலே இருக்கிறார் என்று எல்லா தளங்களிலுமே நாம் பொறுப்பு மிக்கவர்களாக வாழ வேண்டும் என்றுதான் ஆண்டவர் விரும்புகிறார். ஒவ்வொரு பொறுப்புணர்வு மிக்க மனிதர்களுக்கு பின்பாகவும் மந்தைகள் இருக்கின்றன. அந்த மந்தைகளை பொறுப்புணர்வோடு வழிநடத்துவதும் பொறுப்பற்ற தன்மையோடு நடந்து கொள்வதும் நம்முடைய கைகளில் இருக்கின்றன. இதைத்தான் ஆண்டவர் எப்பொழுதுமே நம்மிடத்தில் ஒரு எச்சரிக்கையாக சொல்லுகிறார். நானே வழியும் உண்மையும் வாழ்வுமாக இருக்கிறேன் என்றால், அவரை நம்பி வாழ்பவர்கள் பொறுப்பற்றவர்களாக அல்ல, மாறாக பொறுப்பு மிக்கவர்களாக வாழுகின்றோம். இதைத்தான் பிலிப்பியர்கள் எழுதிய திருமுகம் 2ஆம் அதிகாரம் 3வது வார்த்தையில் பார்க்கிறோம். மன தாழ்மையோடு மற்றவர்களை உயர்வாக கருதுங்கள், அப்பொழுது இயேசு கொண்டிருந்த அதே மனநிலை நம்மிலும் இருக்கும். ஆமீன். வாழ்க்கையை விட எந்தன் வளமையை விட உந்தன் அருள்நிலை ஒன்றே மேலானது. வாழ்க்கையை விட எந்தன் வளமையை விட உந்தன் அருள்நிலை ஒன்றே மேலானது. வாழ்க்கையில் உண்மை வாழ்த்துவது, வாழ்க்கையில் உண்மை வாழ்த்துவது எல்லா வரங்கள்
சகோதர சகோதரிகளே, என்னுடையதும் உங்களுடையதுமான இவ்வழி எல்லாம் வல்ல தந்தையாக இறைவனுக்கு ஏற்றதாகும்படி மன்றாடுங்கள். ஆண்டவர் தமது பெயரின் புகழ்ச்சிக்காகவும் மாட்சிக்காகவும் நமது நன்மைக்காகவும் புனித திரு அவை அனைத்தின் நலனுக்காகவும் உமது கையிலிருந்து இப்பலியை ஏற்றுக்கொள்வாராக. ஆண்டவரே, உமது திரு அவையின் வேண்டுதல்களையும் பலிபொருள்களையும் கனிவுடன் ஏற்றருள உம்மை வேண்டுகின்றோ. இவ்வாறு தலைமையாயரான புனித பேதுருவின் போதனையால் நாங்கள் நம்பிக்கையை முழுமையாக பற்றி கொண்டு நிலையான உரிமை வேற்றை அடைவோமாக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோ. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. ஆன்மாவோடும் இருப்பாராக. இதயங்களை மேலே எழுப்புங்கள். ஆண்டவரிடம் எழுப்பியுள்ளோ. நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி பாடுவோம். அது தகுதியும் நீதியும் ஆனதே. ஆண்டவரே, தூயவரான தந்தையே, என்றும் உள்ள எல்லாம் வல்ல இறைவா, எந்நாளும் எவ்விடத்திலும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதியும் நீதியுமாகும். எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலுமாகும். என்றும் உள்ள ஆயரே, உமது மந்தையை நீ கைவிட்டு விடாமல் புனித திருத்தூதர்கள் வழியாக என்றும் கண்காணித்து வருகின்றீர் என்பதை நாங்கள் அறிந்திருக்கின்றோ. அதனால் அதை ஆள்வதற்கு திருமகனின் பதிலாளிகளாகவும் மந்தையை வழிநடத்தும் முதன்மை ஆயர்களாகவும் நீர் அவர்களை நியமிக்கிறீர் என்பதையும் உணர்ந்திருக்கின்றோ. ஆகவே வானதூதரணிகளோடு ஒன்று சேர்ந்து நாங்களும் உமது படைப்புகளோடு இணைந்து வாயார புகழ்ந்துரைத்து ஆர்ப்பரித்து பாடுவதாவது: தூயவர் 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 வான்படைகளின் கடவுளமாண்டவர். விண்ணகமும் மண்ணகமும் உமது மாட்சியால் நிறைந்துள்ளன. உன்னதங்களிலே ஓசானா, உன்னதங்களிலே ஓசானா. ஆண்டவர் பெயரால் வருகிறவர் ஆசி பெற்றவர். உன்னதங்களிலே ஓசானா, உன்னதங்களிலே ஓசானா. ஆண்டவரே, நீர் மெய்யாகவே தூயவர், தூய்மை அனைத்துக்கும் ஊற்று. ஆகவே உம்முடைய ஆவியை பொழிந்து இக்காணிக்கைகளை தூய்மைப்படுத்த உம்மை வேண்டுகின்றோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக எங்களுக்கு இவை மாறுவனவாக. அவர் பாடுபட மனமு வந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி
அதை பெற்று தம் சீடருக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவ்வண்ணமே இரவு விருந்தை அருந்திய பின் கிண்ணத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை தம் சீடருக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்குரிய என் இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள், இதை என் நினைவாக செய்யுங்கள். நம்பிக்கையின் மறை பொருள். ஆண்டவரே, நீர் வருமளவும் உமது இறப்பினை அறிக்கையிடுகின்றோ, உமது உயிர்ப்பினையும் எடுத்துரைக்கின்றோ. ஆகவே ஆண்டவரை, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பினையும் உயிர்ப்பினையும் நினைவு கூர்ந்து வாழ்வு தரும் அப்பத்தையும் மீட்பளிக்கும் கிண்ணத்தையும் உமக்கு ஒப்புக் கொடுக்கின்றோம். உம் திருமுன் நின்று உமக்கு ஊழியம் புரிய தகுந்தவர்கள் என எங்களை ஏற்றுக்கொண்டீர். எனவே உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூய ஆவியார் ஒன்று சேர்க்க வேண்டும் என உம்மை தாழ்மையுடன் மன்றாடுகின்றோம். ஆண்டவரை, உலகெங்கும் பரவி இருக்கும் உமது திரு அவையை நினைவு கூர்ந்தருளும். எங்கள் திருத்தந்தை பிரான்சிஸ், எங்கள் ஆயர் ஆரோக்கியராஜ், எல்லா திருநிலையினர் ஆகிய அனைவரோடும் உமது திரு அவை அன்பில் நிறைவு பெறச் செய்தருளும். மேலும் உயிர்த்தெழும் எதிர்நோக்குடன் துயில் கொள்ளும் எங்கள் சகோதர சகோதரிகளையும் இறந்தோர் அனைவரையும் இரக்கத்துடன் நினைவு கூர்ந்து உமது திருமுக ஒளியினுள் ஏற்றருளும். எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிரும். கடவுளின் கன்னித்தாயான புனித மரியா, அவருடைய கணவரான புனித யோசேப்பு, புனித திருத்தூதர்கள், இவ்வுலகில் உமக்கு உகந்தவராய் இருந்தோர் ஆகிய புனிதர் அனைவருடனும் நாங்கள் நிலை வாழ்வில் பங்கு கொள்ளும் தகுதி பெற்று உம் திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்தேத்தும் வரமரள உம்மை மன்றாடுகின்றோம். இவர் வழியாக, இவரோடு இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூய ஆவியாரின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் ஆட்சியும் என்றென்றும் உமக்கு உரியதே. ஆமென், ஆமென், ஆமென். பொறுப்புள்ள மனிதர்களாக வாழ்ந்திட பொறுப்போடு இருக்கின்ற இறைவனிடத்திலே மன்றாடுவோம். விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே,
உமது பெயர் தூயது என போற்ற பெருக. உமது ஆட்சி வருக. உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும், தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆண்டவரே, தீமை அனைத்திலிருந்தும் எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடன் அருள உம்மை மன்றாடுகின்றோம். உமது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்போதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கம் இன்றி நலமாயிருப்போமாக. நாங்கள் எதிர்நோக்கி இருக்கும் பேரின்பத்துக்காகவும் எம் மீட்பராகிய இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஏனெனில் ஆட்சியும் வல்லமையும் மாட்சியும் என்றென்றும் உமதே. ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவே, அமைதியை உங்களுக்கு விட்டுச் சொல்லுகிறேன், என் அமைதியையே உங்களுக்கு அளிக்கிறேன் என்று உம் திருத்தூதர்களுக்கு மொழிந்தீரேன். எங்கள் பாவங்களை பாராமல் உமது திரு அவையின் நம்பிக்கையை கண்ணோக்கி உமது திருவுளத்திற்கு ஏற்ப அதற்கு அமைதியையும் ஒற்றுமையையும் அளித்தருள்வீராக. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆமென். ஆண்டவருடைய அமைதி உங்களோடு என்றும் இருப்பதாக. உம் ஆன்மாவோடும் இருப்பதாக. ஒருவருக்கொருவர் அமைதியை பகிர்ந்து கொள்வோம். உலகின் பாவம் போக்கும் இறைவனின் செம்மறியே, எம்மேல் இரக்கம் வையும். உலகின் பாவம் போக்கும் இறைவனின் செம்மறியே, எம்மேல் இரக்கம் வையும். உலகின் பாவம் போக்கும் இறைவனின் செம்மறியே, எமக்கு அமைதி அருளும். எமக்கு அமைதி அருளும். இதோ இறைவனின் செம்மறி, இவரே உலகின் பாவங்களை எல்லாம் போக்குவதற்காக வந்தவர். ஒவ்வொரு ஆயனும் பொறுப்புமிக்க மனிதர்களாக இருக்க வேண்டும் என்று, பொறுப்புணர்வோடு வாழ வேண்டும் என்று நமக்கு முன்பாக வாழ்ந்து காட்டியவர் இவர்தான். இவருடைய இந்த விருந்திற்கு அழைக்கப்பட்டிருக்கிற நாம் ஒவ்வொருவருமே பேறு பெற்றோர். ஆண்டவரே, நீர் என் இல்லத்தில் எழுந்தருள நான் தகுதியற்றவன். ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லியருளும், எனது ஆன்மா நலமடையும். ஆசை திருவிருந்துக்கான மன்றாட்டு. ஆண்டவரே, நீர் என் இல்லத்தில் எழுந்தருள நான் தகுதியற்றவன். ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லியருளும் என்று நூற்றுவர் தலைவன் ஜெபித்தது போல நாங்களும் இப்போது உம் திருப்பாதம் பணிந்து வேண்டுகிறோம். இனிய இயேசுவே, நாங்கள் தகுதியற்றவர்களாய் இருந்தாலும் எங்கள் தகுதியின்மையை பாராமல் நீர் எங்கள் உள்ளங்களில் எழுந்து வாரும். உம் அன்பிலும் அருளிலும் நாங்கள் நிலைத்திருக்க எம்முள் எழுந்து வாரும். உம் பிள்ளைகளாக உயிருள்ள உண்மை சாட்சிகளாக உமது நற்செய்தின்படி வாழ்பவர்களாக எங்களை உருமாற்ற வாரும். தந்தையின் திருவுளப்படி வாழ்ந்திட எங்களுக்கு துணை புரிந்திட வாரும். நன்மை செய்வதில் ஆர்வமுள்ளவர்களாய் தீமைகள் அனைத்திலிருந்தும் விடுதலை பெற்றவர்களாய் வாழவும் எங்களை வழிநடத்த வாரும். எல்லா நலன்களும் வளங்களும் எங்களை நிரப்ப வாரும். ஆமேன். எங்களை எல்லாம் படைத்து பராமரித்து வழிநடத்துகிற அன்பு தந்தையே, உமது அருள் காவலிலே இன்றைய நாளிலே எங்கள் ஒவ்வொருவரையுமாக ஒப்பு கொடுத்து செபிக்கிறோம். அப்பா,
உம்மையன்றி எங்களை பாதுகாப்பதற்காகவும், உம்மையன்றி எங்களை வழிநடத்துவதற்காகவும், உம்மையன்றி எங்களை ஒவ்வொரு நாளும் பராமரிப்பதற்காகவும் வேறு யாரும் இல்லை. யாரும் இல்லாத ஏழைகளாக, எளியவர்களாக, அநாதைகளாக, கைம்பெண்களாக, ஆதரவற்றவர்களாக இதோ இந்த நாளிலே ஆண்டவரே உமது பாதத்திலே தஞ்சம் புகுகிறோம். தஞ்சமடைகிற எங்கள் ஒவ்வொருவரையும் நீரே அரவணைத்து ஆற தழுவி தேற்றும்படியாக வேளையில் செபிக்கிறோம். தந்தையே இறைவா, பொறுப்புமிக்க பணியாளராக, ஆயன்களாக நீங்கள் வாழ வேண்டும் என்று இன்றைய இறைவாக்கு வழிபாடு வழியாக எங்களுக்கு சொல்லி காட்டியவரை, வாழ்ந்து காட்டியவரை, எங்களை வழிநடக்க கற்றுக் கொடுத்தவரே, இதோ உம்மையன்றி எங்களால் ஒன்றும் செய்ய முடியாதப்பா. எனவே இந்த பாடலின் வழியாக இருக்கின்றவராக இருக்கின்றவர் நானே என்று சொல்லி இஸ்ரேல் மக்களை வழிநடத்தி வந்த தெய்வீக ஆயனாக இருக்கிற உம்மிடத்தில் எங்களை முழுவதுமாக ஒப்பு கொடுத்து செபிக்கிறோம். எங்களை கடம்பிடித்து வழிநடத்தும், பாதை காட்டும், வழிகாட்டுகிற நல்ல விதமான சிந்தனைகளை எங்களுக்கு கொடும். நாங்கள் உண்மையே நம்பி இருக்கிறோம் அப்பா. எங்களை கரை சேர்க்கக்கூடிய, திசை காட்டும் கருவியாக, வழிகாட்டும் விண்மீனாக நீரே எங்களுக்கு இருக்கும்படியாக இவ்வேளையிலே செபிக்கிறோம். எங்களை ஆசீர்வதியும், எங்களை புனிதப்படுத்தும், எங்களை தொட்டு சுகப்படுத்த இதோ இந்த பாடலின் வழியாக உம்மை ஆராதிக்கின்றோம். உம்மை அல்லாமல் எனக்கு யாருண்டு, உம்மை அல்லாமல் எனக்கு யாருண்டு, உம்மை அல்லாமல் எனக்கு யாருண்டு, உம்மை அல்லாமல் எனக்கு யாருண்டு. என்னை செய்யா அல்லேலூயா, என்னை செய்யா அல்லேலூயா, என் இயேசையா அல்லேலூயா, என் இயேசையா அல்லேலூயா. உம்மை அல்லாமல் எனக்கு யாருண்டு, உம்மை அல்லாமல் எனக்கு யாருண்டு. அன்பான ஆண்டவரே, எரேமியா புத்தகம் 23ஆம் அதிகாரம் 1வது இறைவார்த்தையிலே உங்களுக்கான நல்ல மெய்ப்பர்களை நான் வழங்குவேன் என்று சொன்னேன். செக்கரியா இறைவாக்கினர் வழியாக உங்களுக்கென மந்தையின் இதயத்துக்கு ஏற்றவாறு ஆயனை உங்களுக்கு கொடுப்பேன் என்று சொன்னவரே, இதோ நல்ல ஆயனாக நானே இருக்கின்றேன், என் மந்தைகளை வழிநடத்துவேன் என்று நல்ல ஆயனுக்குரிய தன்மையோடு வாழ நீர் எங்களை பயிற்றுவிப்பதற்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம் அப்பா. இதோ இந்த நேரத்திலே தந்தையே இறைவா, நாங்கள் ஒவ்வொருவரும் நல்ல ஆயன்களாக எங்களுடைய குடும்பங்களிலும், பணி செய்கின்ற இடங்களிலும், நாங்கள் பணியாற்றுகின்ற தலங்களிலும் ஒவ்வொரு நாளும் பயணிக்க தேவையான ஆற்றலை கொடுக்கும்படியாகவும், எண்ணற்ற துன்பங்கள், துயரங்கள், வேதனைகள், கவலைகள் எங்களை சூழ்ந்த பொழுதும் ஆண்டவரே, அரண் சூழ் பள்ளத்தாக்கி நடுவில் நான் நடக்க நேர்ந்தாலும் என் ஆண்டவர் என்னோடு இருக்கிறார் என்ற நம்பிக்கையோடு நாங்கள் பயணம் மேற்கொள்ள எங்களுக்கு ஆறுதல் கொடுப்பீராக. இன்பத்திலும் நீரே, துன்பத்திலும் நீரே, இன்பத்திலும் நீரே, துன்பத்திலும் நீரே. எவ்வேளையும் ஐயா நீதானே, எவ்வேளையும் ஐயா நீதானே. உம்மை அல்லாமல் எனக்கு யாருண்டு, உம்மை அல்லாமல் எனக்கு யாருண்டு, உம்மை அல்லாமல் எனக்கு யாருண்டு, உம்மை அல்லாமல் எனக்கு யாருண்டு. என்னை செய்யா அல்லேலூயா,
இயேசையா அல்லேலூயா. உம்மை அல்லாமல் எனக்கு யாருண்டு, உம்மை அல்லாமல் எனக்கு யாருண்டு. அற்புதமான ஆண்டவரே, இதோ தெய்வீக ஆயனாக இருப்பவரே, உமது மந்தைகளாகிய நாங்கள் இன்றைய நாளிலே எங்களை முழுவதுமாக ஒப்புக் கொடுத்து செபிக்கிறோம். தடுமாறி போகின்ற ஆயர்களாக, தடுமாறி போகின்ற மந்தைகளாக, தடுக்கி விழுகின்ற மந்தைகளாக ஒவ்வொரு நாளும் நாங்கள் இருக்கிறோம் அப்பா. எங்களை தேற்றி அரவணைக்கும்படியாக வேளையில் செபிக்கிறோம். தடுமாறுகிற ஒவ்வொரு ஆடுகளாக நாங்கள் இருக்கின்ற பொழுது எங்களை காயப்படுத்தி எங்களுடைய காயங்களில் ஆனந்தம் காண்கிற பல ஆடுகளை மேய்க்கிற மந்தைகள் இருக்கிற சமுதாயத்திலே நாங்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் அப்பா. ஆனால் ஆண்டவரே, நீர் எங்களுடைய தெய்வீக ஆயராக இருப்பதனால், எங்கள் மீது அளவு கடந்த பொறுப்புணர்வோடு இருப்பதால், எங்களை உணர்ந்தவராக, எங்களை அறிந்தவராக, எங்களை அன்பு செய்பவராக இருப்பவரே, உம்மிடத்தில் செபிக்கிறோம் அப்பா. நீர் அழைத்து அபிஷேகம் செய்த ஒவ்வொரு ஆயன்களையும் உமது அரவணைப்பிலை வைத்து பாதுகாக்கும்படியாகவும், அவர்களுடைய பொறுப்பிலே ஒப்படைக்கப்பட்ட ஒவ்வொரு மந்தைகளையும் அவர்கள் கண்ணும் கருத்துமாக கண்காணித்து வழிநடத்தக்கூடிய ஆற்றலையும் வல்லமையும் கொடுமப்பா. அவர்களும் பலவீனமானவர்கள்தான். பலங்களோடு வாழக்கூடிய, வலுவற்ற தன்மையிலிருந்து வலுவான உமை பற்றி பிடித்து வாழக்கூடிய தேவையான ஆற்றலை அவருக்கு கொடுப்பீராக. தந்தையே, இறைவா, எஸ்ஐயா புத்தகம் 42வது அதிகாரம் 6வது இறைவார்த்தையிலே பார்ப்பது போல, உம்மையே பற்றி பிடிப்பேன், உமது பாதுகாப்பிலே வாழுவேன் என்று நாங்கள் ஒவ்வொரு நாளுமாக உமது அரவணைப்பிலே வாழ எங்களை ஆசீர்வதிப்பீராக. தந்தையே, இறைவா, நாங்கள் மந்தைக்கு முன்பாகவும் மந்தை உடனும் மந்தைக்கு பின்பாகவும் செல்லக்கூடிய நல்ல ஆயனுக்குரிய தலைமைத்துவத்தோடு வாழ எங்களை ஆசீர்வதிப்பீராக. அதிகாரத்துக்கும் பொறுப்புக்கும் இடையான வித்தியாசங்களை அறிந்து கொண்டு ஆண்டவரே, நாங்கள் பொறுப்புள்ள பணியாளர்களாக, பொறுப்புள்ள தந்தையாக, பொறுப்புள்ள தாயாக, பொறுப்புள்ள பிள்ளைகளாக, பொறுப்புள்ள எல்லா விதமான செயல்பாடுகளையும் செய்கிற தலைவர்களாக மாற, மாற்றம் காண எங்களுக்கு தேவையான ஆற்றலை வழங்குவீராக. அன்பான ஆண்டவரே, நாங்கள் பொறுப்பற்ற தன்மையினாலே இருப்பதால் எல்லா விதமான சோதனைகளிலும் நாங்கள் சிக்குண்டு வாழுகிறோம். ஆண்டவரே, எங்களை ஒவ்வொரு நாளும் வழிநடத்துகிற நீரே, எங்களை கரம் பிடித்து வழிநடத்தக்கூடிய ஆற்றலையும் வல்லமையும் உம்மிடமிருந்தே நாங்கள் பெற்றுக்கொள்ள எங்களுக்கு கிருபை செய்வீராக. தந்தையே, இறைவா, யோவான் நற்செய்தி 4ஆம் அதிகாரம் 34வது இறைவார்த்தையிலே பார்க்கிறோம். வானக தந்தையினுடைய திரு உளத்தை நிறைவேற்றுவதே என் உணவு என்று சொன்ன அற்புதமான இயேசு ஆண்டவருடைய நற்கருணை விருந்திலே பங்கு பெறுகிற நாங்கள் ஒவ்வொருவரும் ஆண்டவர் கொண்டிருந்த, இயேசு கொண்டிருந்த அதே உணர்வோடு விண்ணக தந்தையின் பிள்ளைகளாக, பொறுப்புள்ள தந்தையுடைய பொறுப்புள்ள பிள்ளைகளாக வாழ வளர தேவையான ஆற்றலை எங்களுக்கு வழங்குவீராக. ஆண்டவரே, உம்மையே நம்பி இருக்கிறோம். எங்களை வழிநடத்தும், பொறுப்பெடுத்து கொள்ளும், திடப்படுத்தும், பலப்படுத்தும் வல்லமையான உமது கரத்தின் கீழே எங்களை ஒப்பு கொடுக்கிறோம் அப்பா. ஏற்றுக்கொள்ளும், ஆசீர்வதியும், புனிதப்படுத்தும், அபிஷேகத்தால் எங்களை நிரப்பும், பரிமள தைலத்தால் எங்களை அபிஷேகப்படுத்தும், வல்லமையான தூய ஆவியினுடைய வல்லமையான கோட்டையின் கீழே எங்களை துணையாளராக நீர் கொடுத்திருக்கிறீர். அவரின் துணையோடு நாங்கள் செய்ய எங்களை பலப்படுத்துவீராக. ஆண்டவரே, நாங்கள் ஒவ்வொருவரும் உடைந்த உள்ளத்தோடு, நொறுங்கிய உள்ளத்தோடு உம்மிடம் வருகிறோம் அப்பா. எங்கள் மீது பொறுப்பெடுத்து கொண்டு எங்களை ஆசீர்வதிப்பீராக. இந்த மன்றாட்டுக்களை எல்லாம் ஏலாண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை பார்த்து மன்றாடுகின்றோம். ஆமீன். மன்றாடுவோமாக. ஆண்டவரே, திருத்தூதரான புனித பேதுருவின் விழாவை கொண்டாடும் எங்களுக்கு கிறிஸ்துவின் திருவுடல் திரு இரத்தத்தை உணவாக அளித்திருக்கின்றே. அதனால் இத்தகைய மீட்பின் பரிமாற்றம் எங்களுக்கு ஒற்றுமை, அமைதி ஆகியவற்றின்
அருள் அடையாளமாயமைய அருள் புரிவீராக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. ஆன்மாவோடும் இருப்பாராக. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை மகன் தூயாவியார் உங்களுக்கு ஆசை வழங்குவாராக. பொறுப்புள்ள பணியாளர்களாக வாழ்ந்திட சென்று வாழுவோம். இறைவன் துணை நிற்கின்றார். இறைவனுக்கு நன்றி. வானோகராணி வையகராணி மண்மீதிலே புனித மாதுமே. வானோகராணி வையகராணி மண்மீதிலே புனித மாதுமே. விண்ணொளி தாரகை தாயணி தன்னொளீர் வீசிடும் மாரணி. விண்ணொளி தாரகை தாயணி தன்னொளீர் வீசிடும் மாரணி. பாவமேதும் இல்ல ராணி பாவிகளின் செல்வரான் பாதுகாத்து ஆளுவாய் நீ. வானோகராணி வையகராணி மண்மீதிலே புனித மாதுமே. தந்தை மகன் தூய ஆவியாரின் பெயராலே ஆமென்.